வணக்கம்ங்க. வாழ்களமுடன். நம்ம வந்து இப்போ ஒரு 30க்கு 22 இன்ச் அப்படிங்கிற இதில் ஒரு போர்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இது வந்து பேஸ் போர்டுங்க. போர்டுக்கு வந்து இப்போ நம்ம இது துணி மட்டும் ஒட்டி வச்சுருக்கோம். இன்னும் மக்கு போட ஆரம்பிக்கல. காடா துணி மட்டும் ஒட்டியிருக்கோம். ஆக்சுவலாக இது எம்போஸ்டில் பண்ண போகிறோம். சென்னிமலை ஆண்டவர். நம்ம சென்னிமலை ஆண்டவர் வந்து இப்படி நம்ம இந்த பிரிண்ட் அவுட் கட் பண்ணி ஒட்டிட்டு நம்ம லேசர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம போர்டு ரெடி பண்ணும்போது நம்ம இந்த போர்டுக்குமே வந்து துணி ஒட்டணுங்க. நம்ம எப்படி பேஸ் போர்டுக்கு வந்து துணி ஒட்டி மக்கெல்லாம் போட்டு போர்டு ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இதுக்குமே வந்து ரெடி பண்ணணும். இப்போ நம்ம இது முருகனுக்கு வந்து நம்ம துணி ஒட்டிட்டோம்ங்க. நம்ம துணி ஒட்டும் போது இந்த கேப்புக்குள்ளே எல்லாமே வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டு நம்ம காடா துணி வந்து ஒட்டணுங்க. இது வந்து திருவாச்சி. நம்ம திருவாச்சிக்குமே வந்து அதே மாதிரி தானுங்க. இந்த வளைவெல்லாம் வருது இல்லைங்களா, இந்த வளைவு இது எல்லாமே நம்ம கரெக்டாக இப்படி மடிஞ்சு போகிற மாதிரி கட் பண்ணி விட்டு கரெக்டாக நம்ம காடா துணி ஒட்டிக்கணும். நம்ம காடா துணி ஒட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம எப்பவும் போல் நம்ம போர்டு ரெடி பண்ணுற மாதிரியே இது வந்து ஆர்ச்சுங்க. நம்ம இதுக்கு எப்படி துணி ஒட்டி இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஆர்ச்சுக்குமே வந்து நம்ம துணி ஒட்டி எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம சைடு வந்து 15 mm அந்த மாதிரி நம்ம பார்டர் வந்து ஃப்ரேம் பார்டர் விடுவோங்க. அது விட்டது போக நம்ம பேலன்ஸ் வந்து வர்ற மாதிரி வச்சுருக்கோம். நம்ம இது மெஷர்மெண்ட் பார்த்து கரெக்டாக நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம இதுக்கு மேலே நம்ம மக் ரெடி பண்ணுவோம். பேஸ் மக் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எப்படி போர்டு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழ்களமுடன்.